மே 17, 2026 அப்ப தான் நமக்கு ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் நடக்குது. இந்த எக்ஸாம் எதற்காக நடக்குது? இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய 23 பிரஸ்டீஜியஸ் ஐஐடிஸ்ல யூஜி கோர்ஸ் அட்மிஷனுக்காக நடக்குது. இந்த ஜேஇஇ அட்வான்ஸ்ட் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடணும். ஜேஇஇ மெயின்ஸில் நீங்கள் பிஇ பிடெக் பேப்பர் எடுத்து அதில் டாப் 2,50,000 ரேங்க்குள்ளே வந்தவராக இருக்கணும். ஃபஸ்ட் எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஏஜ் லிமிட் அக்டோபர் 1, 2001 அன்னைக்கோ அல்லது அதற்கப்புறமோ பிறந்தவராக இருக்கணும். நம்பர் ஆஃப் அட்டம்ப்ட்ஸ் 2 கான்சிக்யூட்டிவ் அட்டம்ப்ட்ஸ், அதாவது இந்த வருஷம் அடுத்த வருஷம் அந்த மாதிரி 2 அடுத்த வருஷம் நீங்கள் எழுதலாம். இந்த வருஷம் எழுதுறதுக்கு உங்களோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் 1 2025 பாஸ் ஆகிருக்கணும் அல்லது 2026 அப்பியர் ஆகிறவங்களாக இருக்கணும். இந்த 2 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எலிஜிபிள். ஓகே, இப்போது எக்ஸாம் டீட்டெயில்ஸ் கடகடன்னு பார்த்துடலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏப்ரல் 23 ஆரம்பிக்குது, மே 2 முடியுது. ஓசிஐ, பிஐஓ அண்ட் ஃபாரின் கேண்டிடேட்ஸுக்கு ஏப்ரல் 6 ஆரம்பித்து மே 2 முடியுது. ஃபீ பேமெண்ட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மே 4, 2026. அட்மிட் கார்டு ரிலீஸிங் டேட் மே 11லேருந்து மே 17க்குள்ளே ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா மே 17, 2026. பேப்பர் 1 காலையில் 9லேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. பேப்பர் 2 மத்தியானம் 2:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் நடக்குது. ரிசல்ட்டு ஜூன் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க.